வணக்கம் மக்களே. தமிழ்நாட்டில் 2026 எலெக்ஷன் நேற்று 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துடுச்சு. தாவேகா கட்சி 108 இடங்களை பிடிச்சி முன்னிலையில் இருக்காங்க. 118 சீட்டு இருந்துச்சுன்னா அவங்களால ஆட்சி அமைக்க முடியும். அதுக்காக இன்னும் 10 சீட் அவங்களுக்கு தேவை இந்த கட்சி ஆட்சி அமைக்கிறதுக்கு. அதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு. இது ஒரு வரலாற்று வெற்றி. தமிழக மக்கள் கிட்ட விஜய் கேட்டார், ஒரு வாய்ப்பு தாங்கன்னு தமிழக மக்கள் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இட்ஸ் டைம் ஃபார் தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து நல்லபடியாக ஆட்சி நடத்துறது. ஓகே. அண்ட் இந்த எலெக்ஷனில் வந்து திமுக தோல்வி அடைஞ்சிருச்சு. குளத்தூரில் திமுக தலைவர் மிஸ்டர் ஸ்டாலின் ஐயா வந்து தோல்வி அடைஞ்சிட்டாரு. ஓகே. திமுக தோல்வி அடைஞ்சதில் திமுகவை சார்ந்த தொண்டர்கள் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப மன வருத்தம். அண்ட் எனக்கு தெரிஞ்ச சமூக வலைதளங்களில் உள்ள என்னோட ஃப்ரெண்ட்ஸு லிட்ரலாக வன்மத்தை கக்குறாங்க. ஸோ எனக்கு ஒரு கட்சி பிடிக்கல, அந்த கட்சியோட தலைவனை நீ கிரிட்டிசைஸ் பண்ணு, நீ என்ன வேணா சொல்லு. மக்களுக்கு திமுக ஆட்சியை தாண்டி இன்னொரு ஆள் வந்து ஆட்சி பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. புதிய ஆளை தேர்ந்தெடுத்திருக்காங்க. மக்களை போய் நீ ஒரு தற்கொலை கூட்டம்லாம் எவனும் சொல்லக்கூடாது. அண்ட் ஏடிஎம்கே சர்ப்ரைசிங்லி காலையில் எழுப்பி பார்க்கும்போது ஏடிஎம்கே செகண்ட் பிளேஸ் வந்துச்சு காலையில். பட் ஈவினிங் வந்து அது தேர்ட் பிளேஸ் போயிடுச்சு. இட்ஸ் வெரி நைஸ். நல்லா இருந்துச்சு பார்க்க. திமுக ஏடிஎம்கே மேலே கீழே காம்பீட் பண்ணிட்டு இருந்தது. அது பார்க்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அண்ட் டிபிஎஸ் ஐயா இந்த எலெக்ஷனில் சொன்ன ஒரு சூப்பர் டயலாக் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்துச்சு. தம்பிகளா, இங்கே எல்லாரையும் நான் தான் பாஸ் பண்ணி வச்சேன். சூப்பராக இருந்துச்சு சார், நல்லா இருந்துச்சு. ஓகே. அண்ட் நம் தமிழர் கட்சி ஒரு சீட்டு கூட பிடிக்கல. அண்ட் இதுக்கு காரணம் நான் என்ன பார்க்குறேன்னா, எலெக்ஷன் டைமு இந்த கட்சியோட ஃபேஸ் ஆஃப் த வேல்யூன்னு சொல்கிற துரைமுருகன், சாட்டை துரைமுருகன், அவங்க வந்து தரம் தாழ்ந்த வார்த்தையை யூஸ் பண்ணாதான். உன் கட்சிக்கு கேம்பெயின் பண்ண சொன்னால் நீ விஜயை போட்டு அடிச்சிட்டு இருந்த. ஓகே, அதுக்கான பலனை நீ இன்னைக்கு வாங்கிட்ட. இன்னைக்கு இருந்து வீடியோ போட்டுட்டு இருக்காரு. நம் தமிழர் கட்சி விதைத்த விதையெல்லாம் தாவேகா அறுவடை செய்தது. நீ எதை விதைச்சியோ இந்த எலெக்ஷன்ல அதை தான் நீ அறுவடை பண்ணிருக்க. அவ்வளோதான். ஓகே. தாவேகா எப்படியும் ஆட்சி அமைச்சிரும். பார்ப்போம் எப்படி என்ன நடக்குதுன்னு. நல்ல ஆட்சி அமையும்னு நம்புவோம். நன்றி, வணக்கம்.